இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிக்சர் லுக்கப்போட பயன்பாட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள், நான் இந்த ஒரு ஐடி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஐடி ஏதாவது டைப் பண்ணால் அதோட பிக்சர்ஸ்கெல்லாம் நம்ம ஃபார்முலாவோட உதவியாக நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ் லுக்கப்போட உதவியோட இந்த பிக்சர் எல்லாம் நம்ம வந்து கொண்டாட வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த இதில் பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த பிக்சர் வந்து இப்போ அந்த ஐடியை டைப் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சரை எப்படி கொண்டாருந்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்சர்ட் போய்ங்க. இன்சர்ட் பண்ணால் இந்த இலுஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள். இலுஸ்ட்ரேஷன் இதை ப்ரெஸ் பண்ணினா கீழே வந்து பிக்சர்ஸ்னு வரும். பிக்சர்ஸை ப்ரெஸ் பண்ணினாவே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். பிளேஸ் இன் செல், பிளேஸ் ஓவர் செல். உதாரணத்துக்கு இப்போ இந்த செலக்ட் பண்ணிக்கல பிக்சரு இந்த செல்லுக்குள்ளே கொண்டாடுறதுனா அந்த பிளேஸ் இன் செல்லுக்குள்ளே போகணும். இந்த செல்லை விட்டு நம்ம ஆக்சுவல் சைஸில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் பிக்சரு, அது கொண்டாடுறதுனா பிளேஸ் ஓவர் செல்ஸ்னு போயிடலாம். ஆனால் நமக்கு வந்து பிளேஸ் இன் செல்லில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக குயிக்காகவும் கொண்டாட முடியும். நீங்கள் பிளேஸ் ஓவர் செல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலாவை செட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஐடியா போடையில் உங்களுக்கு வராது. ஆனால் அப்படியும் கொண்டாட முடியும். அதுக்கு நிறைய ப்ரோசஸ் இருக்குது, அதையும் கூட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னா பிளேஸ் இன் செல்ஸ்க்கு போய்க்கிறோம். போயிட்டு இந்த திஸ் டிவைஸ்ன்னு இருக்காங்க, இதை கொடுத்தேன்னா நான் பிக்சரை எங்கே வச்சுருக்கணும் அந்த இடத்துக்கு போகும். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், நான் வீடியோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்க இடத்துக்கு போகுது. இப்போ நம்ம எந்த செல்லில் வச்சுருக்கோம்? ஆப்பிள்ங்கிற செல்லில் வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள்ங்கிற இப்போ தொட்டு நான் இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த செல்லுக்குள்ளே ஆப்பிள்னு இருக்குது. பிளேஸ் ஓவர் செல்லு கொடுத்தீங்கன்னா அந்த செல்லை விட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கூட உங்களோட சொல்லிடுறேன். இப்போ இந்த லெமனில் இலுஸ்ட்ரேஷன், பிக்சர்ஸ், பிளேஸ் ஓவர் செல், திஸ் டிவைஸ், லெமன், இன்செர்ட். இப்போ பாருங்கள், நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்களா? பிளேஸ் ஓவர் செல்லுங்கல்ல, இதை பெருசாக்குனாலும் ஆக்கிடலாம். என்னென்ன இது பண்ணிடல. பிக்சர் ஃபார்மேட்னு மேலே ஓப்பன் ஆகுது வருங்க. இதை நீங்கள் என்ன டிசைன்ஸில் இங்கே மாற்றுறது, க்ராப் பண்ணுறது எல்லாமே இதோட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பிளேஸ் இன் செல்லுக்குள்ளே கொடுத்தாத்தான் நம்ம ஃபார்முலா போடையில் ஈஸியாக வரும். இது மாதிரியாக ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஐடியை போட்டோம்னா பிக்சர்ஸ் வரணுமா? ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ் லுக்கப் ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப்னு வருதுங்க. எக்ஸில் போட்டோன்னே இப்போ அடுத்து கேட்க வருங்க லுக்கப் வேல்யூ. நம்ம எதை பண்ண போகிறோம்? இந்த ஐடியை தானே, ஐடியை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதான் லுக்கப் வேல்யூ. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த G3 இருக்குல்ல, இதை வந்து செல்லில் லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸர் இல்லையா? அப்படின்னால அது வந்து உங்கள் கீபோர்ட்லேருந்து F4ன்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த G3 மட்டும் டாலர் சிம்பிளில் லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் கமா கொடுத்துங்க. அடுத்த கட்டமாக லுக்கப் அரே. அப்போ நம்ம இந்த ஐடியா தானேங்கிறோம், ஐடியோட லுக்கப் அரே வந்து இதானே. அப்போ இதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன டேபிள்னால நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களோட பெரிய டேபிளாக இருந்தால் நீங்கள் இங்கே மேலே நீங்கள் ஏவை செலெக்ஷன் பண்ணாவே ஃபுல் ரோவுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃபுல் காலமுமே செலெக்ஷன் ஆகிரும். இந்த ஏஐ ப்ரெஸ் பண்ணினாவே நான் ஜஸ்ட்டு ஒரு 5-6 இது வச்சுருக்கனால நான் செலெக்ஷன் பண்ணுறேன். இதையுமே பார்த்தீங்கன்னா F4 அமைக்கி நீங்கள் வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துட்டு அடுத்ததை கேட்குது வருங்க ரிட்டன் அரே. இப்போ உங்களுக்கு ரிட்டனாக என்ன வேணும் அப்படின்னு கேட்கல, நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும். ஓகேங்களா? அப்போ நம்ம அதையும் இதை செலெக்ஷன் பண்ணிக்கிடுவோம். செலெக்ஷன் பண்ணிட்டு அதையும் கூட நீங்கள் F4 அமைக்கி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ NAன்னு வருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஐடி 12025 டைப் பண்ணால் இப்போ பிக்சர் வந்துருச்சு வருங்க. அடுத்த ஐடி இப்போ 12027 பண்ணல உங்களுக்கு வருதுங்க. நீங்கள் ஐடி தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. இன்னொரு விஷயம், இந்த ஐடி ஒவ்வொன்று நம்ம டைப் பண்ணாமல் நம்ம இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக கொண்டாந்து வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட இதில் டேட்டா டேப் போய்க்குங்க. டேட்டா டேப் போய்ட்டு இந்த இருக்கிறவங்க டேட்டா வேலிடேஷன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஒரு டேப் ஓப்பன் ஆகும்.
இதில் எனி வேல்யூன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த சோர்ஸ் ஆஃப் பார்த்துருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஐடியை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மட்டும் கீபோர்டில் வந்து என்டர் கொடுங்க. பாருங்க, அந்த சோர்ஸ் ஆஃப் பார்த்தில் A3 to A7ங்கிறது வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ நான் ஃபார்முலா XLOOKUP ஃபார்முலாவை வந்து நான் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒர்க் ஆகலை, பிக்சர்ஸ் வரலைன்னா, அப்போ சம்டைம் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து பிக்சர் ஓவர் செல்ஸில் வச்சுருந்துருப்பீங்க, அதையும் கூட கொண்டாட முடியும். அதுவும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பிக்சர் இன் செல் தானே இப்போ இருக்குது, இது பிக்சர் ஓவர் செல் கொடுத்து பாருங்கள். வருதுங்களா, பிக்சர் ஓவர் செல்லுங்கள எல்லாமே அது வந்து ஆக்சுவல் சைஸுக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம சுருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரியே சுருக்கி பார்த்து நம்ம க்ராப் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் ஓவர் செல்லில் போயிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காமிக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஆப்பிள் இப்போ நான் சூஸ் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு காமிக்கல பாருங்கள், தெரியுது இல்லையா உங்களுக்கு. இப்போ அடுத்து லெமனும் நான் பிக்சர் ஓவர் செல்லில் பாருங்கள், அதையும் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ வரல பாருங்கள். ஆனால் இதையும் கூட கொண்டாட முடியும். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இதை ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த செல்லை வச்சுக்கிட்டு உங்கள் ஃபார்முலா செல் போய்க்குங்க. ஃபார்முலா செல் ஒன்று டிஃபைன் நேம்னு இருக்காருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ண உடனே மேலே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ பிக்சர்னு இருக்குது, உதாரணத்துக்கு நான் ஒரு ABZ அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ABZன்னு வச்சுட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸில் வந்து நான் வந்து இதை இரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ இந்த ஃபார்முலா அங்கே செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறேன்னா, இந்த பிக்சரை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்துச்சுங்களா. இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து இந்த பிக்சரை அந்த செல்லுக்கு தகுந்ததுக்கு நான் வந்து க்ராப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் ஃபார்மேட்டில் போனால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இந்த ஃபார்முலா டேப்பில் போய் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டோம், ABZ அதுதானே, ABZ தானே கொடுத்தவங்க. எக்ஸல் டேபிள் வருது வருங்க, அதை ஓகே கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்டர் கொடுத்த உடனே இந்த 12026ங்கிறது லெமன்னு மாறிடுச்சு வருங்க. இப்போ நான் இப்போ ஆப்பிளும் கொடுக்குறேன் பாருங்கள், அதுவாகவே மாறும் பாருங்கள். மாறுதுங்களா. ஸோ நீங்கள் எப்படி கொண்டாந்தாலும் கொண்டாட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.